தளபதி ஆணையிட்டால் தமிழகத்துக்குள்ள இவங்க எங்கேயும் நடமாட முடியாது. பெண்கள் படை இருக்குது. பெண்கள் சாதாரணமா நினைச்சுக்காதீங்க. என்ன தளபதி பேசலன்னு சொல்றாங்க, ஆனா வாயை திறந்தா தெரிச்சுட்டு ஓடுறாங்க. இன்னைக்கு குறுகிய காலத்துல தமிழக மக்களுக்காக பல்வேறு திட்டங்கள், ஊழல் இல்லாத ஆட்சியை, பெண்களுக்கு பாதுகாப்பு என்று ஒரு தமிழ்நாட்டை இந்தியா மட்டுமல்ல உலகமே இன்று உற்று நோக்கி கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் தளபதி அவர்களுடைய ஆட்சியை மக்கள் ரசிக்கிறார்கள். இங்க இருக்கக்கூடிய பெண்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது சீக்கிரம். அன்னைக்கு நீங்க எல்லாம் ஓட்டு கேட்க வருவீங்க. அன்னைக்கு நீங்க எல்லாம் கையில சீமார் எடுங்க, ஓடி ஓடி விரட்டுங்க. அவங்க எல்லாம் வேற எங்கேயுமே போத்தல, நம்ம இடத்தை தேடி அவங்க வருவாங்க. அவர்களுக்கு சிறப்பான வரப்பு சீமார்த்த மட்டும் எடுத்து காமிச்சா போதும், வேற ஒண்ணும் செய்ய வேண்டியதில்லை. இந்த கூட்டத்திற்கு 1 மணி நேரத்தில் நம்ம சொல்லி இவ்வளவு பேர் நம்ம இங்க திரண்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் மனமார்ந்த எங்கள் மாவட்ட கழகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதோட நிறுத்திக்கங்க, பேசினது போது, இதோட நிறுத்திக்கங்க. மன்னிப்பு கேட்க வேண்டும். இப்ப சற்று முன்னாலதான் கைது பண்ணிருக்காங்க. தஞ்சாவூர்ல இருந்து காவல்துறை கைது பண்ணிருக்காங்க. ஆனா அது மட்டுமல்ல, மன்னிப்பு கேட்க வேண்டும். பெண்களை இழிவுபடுத்தியதற்காக பயங்கரமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். மன்னிப்பு கேட்கும் வரை நாங்கள் எல்லாம் இதற்காக குரல் கொடுப்போம். திருப்பூர் மாவட்டத்தில் இப்படி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை 1 ஹவரில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அங்கே உள்ள நிர்வாகி, பெண் நிர்வாகி தான் இவ்வளோ வசனம் பேசிட்டு இருக்கிறாங்க. எங்கள் தளபதி ஆணையிட்டால் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கேயுமே நடமாட முடியாது அப்படின்னு இந்த அம்மா பேசுகிறாங்க. கரூரில் பார்த்தோம்ல, 41 பேர் செத்து போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே நீங்கள் நடமாடவே இல்லை, தெரிச்சு ஓடிட்டீங்க. வாயத்திறங்க சிஎம் சார், வாயத்திறங்க சிஎம் சார்ன்னு சொல்லிட்டு வாயை திறந்தா தெரிச்சு ஓடுறாங்களாம். வாயை திறந்தா நல்ல விதமாக 4 வார்த்தை பேசணும், மக்கள் பிரச்சனையே பேசணும், நின்று காது கொடுத்து கேட்கலாம். என்ன டேஷுக்கு அப்படின்னு பேசினா தெரிச்சு தான் ஓடணும், வேற வழி இல்லைல்லாங்க. நீங்கள் வாயை திறந்தா கேட்குற மாதிரி இல்லையே. அதுவும் போக பெண்கள் படை இருக்குதுங்க, சாதாரண பெண்கள் நினச்சிக்காதீங்க. ஆமாம், பார்த்தோம் நாங்கள் டிவிகேல ஒரு போஸ்டிங் வாங்கணும் மகளிர் அணியில் அப்படின்னா நிர்வாணமாக நிற்கணுமாம்ல. நான் சொல்லலைங்க, நம்ம ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் விஜய் தமிழன் அவரு தான் சொல்லியிருக்காருங்க. இந்த கொள்கையை இப்போ அறிமுகப்படுத்தியிருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் கட்சியில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. கொஞ்சம் நல்ல தீர்மானம் நிறைவேற்றிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதாவது மகளிர் அணியில் ஒரு போஸ்டிங் வேணும்னா ஒன்று கட்சிக்காரங்க கூட படுக்கணும். நம்ம சிறுவைகுண்ட எம்எல்ஏ என்ன பண்ணார், கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ண வச்சார்ல 2 பசங்களை வச்சு, அவங்க கட்சி பொண்ணையே. அந்த மாதிரி ஒன்று கூட்டு பாலியல் பலாத்காரத்துக்கு நீங்கள் சம்மதிக்கணும், இல்லை அப்படின்னா நிர்வாணமாக நீங்கள் நிற்கணும். அப்போ தான் கட்சியில் நாங்கள் போஸ்டிங் கொடுப்போம். அப்படி ஒரு தீர்மானத்தை டிவிக்கு கட்சி சீக்கிரத்தில் நிறைவேற்றிடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுவும் போக பெண்கள் படையா சாதாரணமாக எங்களை நினைக்காதீங்க. நீங்கள் உங்களை யாருங்க சாதாரணமாக நினச்சா எப்படி நினைக்க முடியும்? நீங்கள்லாம் மனிதர்களே கிடையாது, நீங்கள் பெண்களே கிடையாது. அதையும் தாண்டி புனிதமானவர்கள், அண்ணனுக்கே பொண்டாட்டியாக இருக்கக்கூடிய புனிதமானவர்கள். நீங்கள் உங்கள் மார்பகத்தை யாரோ ஒரு நடிகனுக்காக அறுத்து கொடுக்கக்கூடிய புனிதமானவர்கள் நீங்கள். அதாவதுங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும், பெண்களை இழிவுபடுத்திட்டீங்கன்னு ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்த நீங்கள் ஏன் சங்கீதா அன்னைக்காக குரல் கொடுக்கவே இல்லை? ஏன் சேர்த்து வச்சிருக்கலாம்ல அண்ணன் கூட? அந்த அம்மா லீகலாக மேரேஜ் பண்ணி லீகலாக 2 குழந்தைங்களை பெற்று லீகலாக வாழ்ந்துட்டு இருந்த பொழுது யாரோ ஒருத்தி உள்ளே குடும்பத்தை கலைச்சி அந்த அம்மா வீட்டை விட்டு வெளியில் துரத்தி அவங்க வழக்காடு மன்றத்தில் கேஸை போட்டு வீட்டுக்குள்ளே நுழைய விட மாட்டேன்றாரு என் வீட்டுக்காரர் அப்படின்னு அந்த அம்மா கதறிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் பெண் இல்லையா? அவங்கெல்லாம் பாவம் இல்லையா? உங்கள் அண்ணனுடைய லீகல் பொண்டாட்டி. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, சங்கீதா ஒரு ஐட்டோன்றீங்க. டிவிக்கு அப்படின்ற ஐடியில் இவளே ஒரு தேவடியான்னு எழுதி வச்சுருக்கீங்க. நீங்கள் பெண்கள் குறித்து பேசலாமா? எம்மா, நீங்களாம் பெண்கள் கிடையாதும்மா, நீங்கள் சாதாரண பெண்களே கிடையாது. நீங்கள்லாம் நம்ம கமல் சொன்ன மாதிரி அதையும் தாண்டி புனிதமானவர்கள். நீங்கள்லாம் உங்களுக்கு தமிழக பெண்கள் மீது அக்கறை இருக்குது அப்படின்னு நாங்கள் சரியாக புரிஞ்சுக்கிறோம். அதனால உங்களுக்கு எதிர்கட்சி தலைவர் பேசுறது இழிவுபடுத்துகிற மாதிரி தான் தெரியும், கருப்பை கலைச்ச மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு. ஒரு நாளாவது உங்கள் அண்ணனை கூப்பிட்டு கேட்டிருக்கீங்களா?
இப்படி மனைவி நீங்கள் பிரிஞ்சிருக்கீங்களே அது பாவம் இல்லையா? அவங்க ஒரு பெண் தானே. முதல்ல நம்ம கட்சியில் நம்ம அண்ணனோட பொண்டாட்டியை சேர்த்து வைப்போம். அப்புறம் கட்சி பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அந்த பாதுகாப்பு உங்கள் கட்சியில் இல்லையே. அதாவது வேலியை பயிரை மேய்ந்த கதையாக உங்கள் கட்சி பெண்களை உங்கள் கட்சிக்காரங்களை கூட்டுப்பாலியல் பலாத்காரம் பண்ணுறாங்க. நிர்வாணமாக நிற்க வச்சு வீடியோ எடுத்து மிரட்டிட்டு இருக்காங்க. அதை கேட்க துப்பு இல்லை உங்களுக்கு. அதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் போட உங்களுக்கு துப்பு இல்லை. கேட்டால் சிங்கப்பெண் படையா? என்ன சிங்கப்பெண் படை? 350 கோடி ரூபாய் வேஸ்ட்டு உங்களால். எங்கள் வரி பணம் வேஸ்ட்டு உங்களால். உங்களுக்கு உங்கள் கட்சி பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் துப்பு இல்லை, எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் உங்களுக்கு துப்பு இல்லை. அதே மாதிரி சகோதரி, செங்கோட்டையை பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் ஊழல் குறித்து பேசலாமா, இல்லை கற்பழிப்பு குறித்து தான் பேசலாமா, இல்லை பெண்கள் பாதுகாப்பு குறித்து நீங்கள் பேசலாமா? வாட்ஸ்அப்பின் ஒரு வழக்கு இருக்குது, எடுத்து படித்து பாருங்களேன். அவர் தலைமையில் தான் நடந்தது. போய் செக் பண்ணி பாருங்க. சரியா? அவ்வளோ மானம் சூடு சொரணம் உங்களுக்கு இருக்குது. நான் முதல்ல அவரை கட்சியை விட்டு துரத்துங்க, அமைச்சர் பதவியிலேருந்து தூக்குங்க. அதுக்கெல்லாம் தில் இருக்கா உங்களுக்கு? சரவணனை தூக்க முடியுமா கட்சியை விட்டு? விஜய் தமிழனை தூக்க முடியுமா? கில்லி சரத்தை தூக்க முடியுமா? ஏகப்பட்ட பாதிகள்லாம் உங்கள் கட்சியில் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு கொடுத்து கட்சியில் அரவணைச்சி வச்சுக்கிட்டு நீங்கள் வெளியில் வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க. டிவிகே கட்சி பேனரில் 50 கொள்கை தலைவர்களுடைய ஃபோட்டோ போட்டுப்பாங்க. அதில் தான் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துவாங்க, அந்த ஃபோட்டோக்கு முன்னாடி தான். ஆனால் கட்சிக்குள்ளே பெண்களை நிர்வாணமாக நிற்க வச்சு வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் கூட்டுப்பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டு இருப்பாங்க. பேனரில் வேலு நாச்சியாருடைய படம் இருக்கும், அஞ்சலி அம்மாவுடைய படம் இருக்கும். நான் என்ன சொல்கிறேன், தயவு செய்து அந்த 2 பேரையும் உங்கள் கொள்கை தலைவர்லேருந்து தூக்கிடுங்க. ஏன் அவங்கள அசிங்கப்படுத்துறீங்க? இப்படி அவங்க ஃபோட்டோ போட்டு ஏன் பெண்களை அசிங்கப்படுத்துறீங்க, கேவலப்படுத்துறீங்க? உங்களுக்கு தான் வெக்கம் மானம் சூடு சொன்ன எதுவுமே இல்லைன்னா மாபெரும் தலைவர்கள் அவங்க. அந்த பெண்களை, அந்த தியாகிகளை உங்கள் கொள்கை தலைவராக வச்சுருக்கேன்னு சொல்லாதீங்க வெளியில். கேவலமாக அசிங்கமாக இருக்குது. அதை வச்சுக்கிட்டு நீங்கள் கூட்டுப்பாலியல் பலாத்காரம் பண்ணுவீங்க, பெண்களை நிர்வாணமாக நிற்க வச்சு வீடியோ ஷூட் பண்ணுவீங்க. வெளியில் வந்து கண்டன ஆர்ப்பாட்டம், பெண்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறோம், பெண்களுக்கு ஒன்றுன்னு நாங்கள் வந்து டீ குடிப்போம் அப்படின்னு இங்கே வெளியில் வீரவசனம் பேசுகிறது. கட்சியோடைய நிறுவனர் தலைவர் அவருடைய பொண்டாட்டியை சேர்த்து வைக்க உங்களுக்கு துப்பு இல்லை. அந்தம்மா லண்டனில் கதறிட்டு இருக்குது, பனையூர் பக்கமே சேர்க்க மாட்டேன்றாரு அப்படின்னு. ஆனால் எதிர்கட்சி தலைவர் வந்து இழிவுபடுத்திட்டாராம், அப்படி காலங்கப்படுத்திட்டாராம், கருப்பு களைஞ்சு போயிடுச்சான். திமுக தீய சக்தி, டிவிக்கே தூய சக்தியாம். தூய சக்தி கட்சிக்குள்ளே நடக்கிறதெல்லாம் பாலியல் கொடூரங்கள், கள்ள கடத்தல், லாட்ரி, கள்ள லாட்ரி விற்பனை, பிளாக்ல டிக்கெட் விற்கிறது, இவங்கெல்லாம் சேர்ந்துட்டு ஒரு கட்சியை ஆரம்பித்து இன்றைக்கி ஆட்சியை பிடிச்சிட்டு இவங்க எதிர்கட்சியை பார்த்து சொல்கிறாங்க பெண்மை இழிவுபடுத்திட்டீங்க நீங்கள் அப்படின்னு.